Hi, welcome to our channel. In this video, we will talk teaching methods related to questions previous year UGC NET exam la கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். First question, in which teaching method learners participation is made optimal and proactive? So optimal அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படினா உகந்தன்னு அர்த்தம். அதே மாதிரி proactive அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா உயிர்ப்பானன்னு அர்த்தம். ஸோ ஒரு லேர்னரோட பார்ட்டிசிபேஷனுக்கு உகந்ததாகவும் அண்ட் உயிர்ப்பான விஷயமாகவும் எந்த டீச்சிங் மெத்தட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கஷன் மெத்தட். ஜென்ரலாக இந்த டிஸ்கஷன் மெத்தடில் ஒரு லார்ஜ் குரூப் டிஸ்கஷனாவோ அல்லது ஒரு ஸ்மால் குரூப் டிஸ்கஷனாவோ இது நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு பர்டிகுலர் தீம் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டிஸ்கஷன் மெத்தடை பயன்படுத்துவோம். ஜென்ரலாகவே இந்த டிஸ்கஷன் மெத்தடில் டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே பார்ட்டிசிபேண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி பஸ் செஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி, ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மெத்தடுங்கிறது ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் மெத்தட், பஸ் செஷன் மெத்தட், பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட் இது எல்லாமே அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட பார்ட்டிசிபேஷனுங்கிறது ஸ்டாப் ஆயிரும். பட் ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செமஸ்டர் லெவல் ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா அந்த செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை ரியல் லைஃப் வேர்ல்டுக்கு எப்படிலாம் அதை அப்டேட் பண்ணுறது அல்லது எப்படிலாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கண்டினியூவஸாக செய்யணும். இது ஒரு ப்ராஜெக்ட் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனாக கூட நம்ம சொல்ல முடியும். அப்படி பண்ணுறதுனால ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் மெத்தடில் கண்டினியூவஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ப்ராஜெக்ட் மெத்தடை ஒரு லேர்னரோட பார்ட்டிசிபேஷனுக்கு உகந்ததாகவும் அண்ட் உயிர்ப்பான விஷயமாகவும் இருக்கிற மாதிரி இந்த மெத்தட் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ராஜெக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், ஃபார் எ டீச்சர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட்ஸ் வுட் பி கரெக்ட் ஃபார் ரைட்டிங் ஆன் த பிளாக் போர்ட்? ஸோ ஒரு டீச்சர் பிளாக் போர்டில் ஒரு விஷயத்தை எழுதுறாங்க அப்படின்னா கொடுத்த ஆப்ஷனில் எது சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்டிங் தி மேட்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஆஸ்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் இட். ஸோ ஒரு டீச்சர் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை அதை ரீட் அவுட் பண்ண வைக்கணும்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான விஷயமா இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், ஆஸ்கிங் எ கொஸ்டின் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ரைட்டிங் தி ஆன்சர் as stated by them. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு அவங்க சொல்லக்கூடிய ஆன்சரை போர்டில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், ரைட்டிங் ஃபாஸ்ட் அண்ட் as clearly as possible. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் அண்ட் கிளியராகவும் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் as clearly as possible. ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை முடிஞ்ச அளவு கிளியராக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பிளாக் போர்டில் அவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை தான் எழுதணும். ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை போர்டில் எழுதும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தாலே டீச்சர் அதை பற்றி என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கிறத அவங்களால ரிமைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ரைட்டிங் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் as clearly as possible. நெக்ஸ்ட் ஒன், which one of the following is the best method of teaching? ஸோ கொடுத்த ஆப்ஷனில் எது பெஸ்ட் மெத்தடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லெக்சர் மெத்தட். ஜென்ரலாக லெக்சர் மெத்தடில் ஒரு டீச்சர் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பேசிவாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதாவது டீச்சர் சொல்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் லெக்சர் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கஷன் மெத்தட். டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸை ஒரு லார்ஜ் குரூப்பாவோ அல்லது ஒரு ஸ்மால் குரூப்பாவோ செப்பரேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் தீமை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறது தான் டிஸ்கஷன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டீச்சரோட இன்வால்மெண்ட்டுங்கிறது பேசிவ் ஆயிரும், ஸ்டூடெண்ட்டோட இன்வால்மெண்ட்டுங்கிறது ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் ஆன்சர் மெத்தட். ஸோ கொஸ்டின் ஆன்சர் மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்டு டீச்சர் ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி டீச்சர் கொஸ்டின் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. இதில் அதிகப்படியான இன்ட்ராக்ஷன் நடக்கும். பட் இது சரியான ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடில் என்ன நடக்கும்னா ஒரு டீச்சர் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயங்களை ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான விஷயங்களை கிளாஸ் எடுக்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலை சுற்றி காயில் வைண்ட் அப் பண்ணி அந்த கண்டக்டிங் மெட்டீரியலில் ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ இதை பற்றி ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிரிமெண்டலாக செஞ்சு காமிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்னால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை பற்றியான தியரிட்டிக்கல் விஷயத்தை சொல்லும்போது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ த கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், which among the following gives more freedom to the learner to interact? ஸோ ஒரு லேர்னருக்கு ஃபீல் ஃப்ரீயாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட் மெத்தடாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், யூஸ் ஆஃப் ஃபில்ம். ஸோ யூஸ் ஆஃப் ஃபில்ம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு லேர்னரோட
இன்ட்ராக்ஷனை ஃபீல் ஃப்ரீயாக கொடுக்காது. அதே மாதிரி லெக்சர் பை எக்ஸ்பர்ட்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸ்பர்ட் வந்து லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்டிட்ட ஒரு இன்ட்ராக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க, ஹெசிடேட் ஆவாங்க. ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. தேர்ட் ஆப்ஷன் வியூவிங் கண்ட்ரி வைட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஆன் டிவி. ஸோ கண்டிப்பாக இதுவும் கரெக்டான ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் குரூப் டிஸ்கஷன். ஸோ ஜென்ரலாக டிஸ்கஷன் மெத்தடில் ஸ்மால் குரூப்பாவோ அல்லது லார்ஜ் குரூப்பாவோ அந்த டிஸ்கஷனை பண்ண முடியும். ஸோ ஸ்மால் குரூப் அப்படின்னு சொல்லும்போது 6லேருந்து 8 பேர் வந்து ஒரு குரூப்பாக வந்து நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஸ்மால் குரூப்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 6லேருந்து 8 பேர் தான் ஒரு பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறபோது ஒரு பார்ட்டிசிபெண்ட்னால ஈஸியாக ஃபீல் ஃப்ரீயாக அவங்களால இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்மால் குரூப் டிஸ்கஷன். நெக்ஸ்ட் ஒன் which one of the following is not a type of experimental method? ஸோ கொடுத்த ஆப்ஷனில் எந்த மெத்தட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிங்கிள் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ சிங்கிள் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம சிங்கிள் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பேரலல் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ பேரலல் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆன்சர் ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் ஆன்சர் பியை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேரலாக நடக்கிறத தான் நம்ம பேரலல் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ரேஷ்னல் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ரேஷ்னல் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடக்கும்னா ஒரு பர்டிகுலர் ஹைப்போதிசிஸை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஜெனரேட் பண்ணிடுவோம், அதாவது ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம், இதுதான் ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரிடிக்ஷன் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடியதான் இந்த ரேஷ்னல் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட். லாஸ்ட் ஒன் ரெசிஜுவல் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ரெசிஜுவல் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தடே கிடையாது, இது ஒரு ஸ்டடி, அதாவது ரெசிஜுவல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆக்சுவல் ஆன்சர் இருக்கும், இந்த ஆக்சுவல் ஆன்சரில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் எந்த அளவுக்கு வேரி ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா ரெசிஜுவல் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் 10 அப்படின்னு சொல்லி வரணும்னா 10 வராமல் 8 வருதுன்னு வச்சுங்க, அந்த 10 - 8 2, இந்த 2ங்கிறது தான் இந்த ரெசிஜுவல்னு சொல்லுவாங்க. அதாவது மீதமுள்ள வேல்யூவை தான் ரெசிஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாகவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ரெசிஜுவல் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் டெக்னிக்ஸ் யூஸ்டு பை எ டீச்சர் டு டீச் இன்க்ளூட். ஸோ ஒரு டீச்சர் டீச்சிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஜூன் 2015 கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெக்சர், குரூப் ஒர்க், செல்ஃப் ஸ்டடி, இன்ட்ராக்டிவ் லெக்சர். இது எல்லாமே ஒரு டீச்சிங் டெக்னிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஜூன் 2015 கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா லெக்சர், குரூப் ஒர்க், செல்ஃப் ஸ்டடி, இன்ட்ராக்டிவ் லெக்சர். இது எல்லாமே இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ செட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், என்னென்ன டீச்சிங் மெத்தட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செட் 2ல் அதோட இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் லெக்சரிங். ஸோ ஜென்ரலாக லெக்சர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடான விஷயங்களை ஒரு டீச்சர் தெளிவாக அதை ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும், அதை தான் நம்ம லெக்சரிங்னு சொல்லுவோம், இல்லை லெக்சர் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷன் கண்டென்ட் டெலிவரி இன் அ லுசிட் லாங்குவேஜ். ஸோ லுசிட் அப்படிங்கிறது என்னென்னா தெளிவானன்னு அர்த்தம். ஸோ ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை ஸ்டூடெண்ட்டை தெளிவாக கொண்டு போய் சேர்க்கறத தான் நம்ம லெக்சரிங்னு சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கஷன் இன் குரூப்ஸ். ஸோ ஜென்ரலாக டிஸ்கஷன் மெத்தடில் என்ன நடக்கும்னா ஒரு பர்டிகுலர் தீமை பார்ட்டிசிபெண்ட்டை கொடுத்து அதை இன்ட்ராக்ட் பண்ண சொல்கிறது தான் நம்ம டிஸ்கஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபிஃப்த் ஆப்ஷன் தீம் பேஸ்டு இன்ட்ராக்ஷன் அமாங் பார்ட்டிசிபெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பிரெயின் ஸ்டார்மிங். ஸோ ஜென்ரலாக பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய நம்பர் ஆஃப் ஐடியாஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கு இந்த பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தடை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வேர் எஜுகேஷன் மினிஸ்டர், நான் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தால் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கேட்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஐடியாஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கு பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தடை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். ஸோ ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் எபிலிட்டியை மானிட்டர் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் எபிலிட்டியை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் பயன்படுத்துவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்மால் ஸ்டெப் ப்ரெசன்டேஷன் வித் ஃபீட்பேக் ப்ரொவைடட். ஸோ ஃபைனலாக கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷன் 3, 5, 2, 1. நெக்ஸ்ட் ஒன் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் பாசிபிள் இன் டீச்சிங் த்ரூ. ஸோ எந்த டீச்சிங் மெத்தடில் நம்ம மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷனை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ கொடுத்த ஆப்ஷனில் லெக்சர் மெத்தட், டெக்ஸ்ட் புக் மெத்தட், ஆடியோ விசுவல் எய்ட்ஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷனை என்ஷூர் பண்ணாது. பட் டிஸ்கஷன் மெத்தடில் நம்மளால் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷனை நம்ம என்ஷூர் பண்ண முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டிஸ்கஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இஸ் டு. ஸோ ஒரு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இம்பார்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இம்பார்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது மட்டும் ஒரு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங்காக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் புக்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை புக்ஸை ரீட் பண்ண சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங்காக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், சஜஸ்ட் குட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். ஸோ ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை சஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங்காக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், இனிஷியேட் எ டிஸ்கஷன் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் இட். ஸோ ஒரு டிஸ்கஷனை இனிஷியேட் பண்ணணும், தொடங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் அதை பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரியான விஷயங்களை என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் இனிஷியேட் எ டிஸ்கஷன் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் இட். நெக்ஸ்ட் ஒன், மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டியூரிங் டீச்சிங் இஸ் பாசிபிள் த்ரூ. ஸோ ஒரு டீச்சிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எதில் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் வந்துருச்சுனாலே ஒரு கரெக்டான ஆப்ஷன் எதுவாக இருக்கும்னா ஒரு டிஸ்கஷன் மெத்தடாக தான் இருக்கும். பட் டிஸ்கஷன் மெத்தடுங்கிறது இந்த ஆப்ஷன்ஸில் கொடுக்கல. ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டக்டிவ் மெத்தட். ஸோ ஒரு டிஸ்கஷன் மெத்தடுக்கு அப்புறம் ஒரு இண்டக்டிவ் மெத்தட் தான் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷனை என்ஷூர் பண்ணும். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் விஷயத்தில் இருந்து ஜெனரலைஸ்டு ஃபார்ம் அல்லது ஒரு தியரிஸுக்கு மூவ் ஆவாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இண்டக்டிவ் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டக்டிவ் மெத்தட் இதெல்லாம் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது என்ஷூர் ஆகும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் இண்டக்டிவ் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், த பெஸ்ட் வே ஃபார் ப்ரொவைடிங் வேல்யூ எஜுகேஷன் இஸ் த்ரூ. ஒரு வேல்யூ எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் வேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செமினார்ஸ், சிம்போசியா ஆன் வேல்யூஸ். ஸோ ஒரு வேல்யூ ரிலேட்டடான விஷயங்களை ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணியோ அல்லது சிம்போசியம் கண்டக்ட் பண்ணியோ நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கஷன்ஸ் ஆன் ஸ்கிரிப்சுரல் டெக்ஸ்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக ஸ்கிரிப்சுரல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா புனித நூல்னு அர்த்தம். ஸோ ஒரு பைபிள், குரான், பகவத்கீதை இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், மென்டாரிங் ஆர் ரிஃப்ளெக்டிவ் செஷன்ஸ் ஆன் வேல்யூஸ். ஸோ ஒரு வேல்யூஸ் ரிலேட்டடாக செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதோ அல்லது மென்டார் ப்ரொவைட் பண்ணி பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. லாஸ்ட் ஒன், லெக்சர், டிஸ்கோர்சஸ் ஆன் வேல்யூஸ். ஸோ ஜென்ரலாகவே ஒரு வேல்யூஸ் ரிலேட்டடான விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா ஒரு லெக்சர் மெத்தடோ அல்லது டிஸ்கோர்சஸ், அதாவது சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லெக்சர் அல்லது டிஸ்கோர்சஸ் மூலியமாக தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எஃபெக்டிவாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் லெக்சர் ஆர் டிஸ்கோர்சஸ் ஆன் வேல்யூஸ். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ கொடுத்த ஆப்ஷனில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், லெக்சர் மெத்தட் இஸ் ஒன் வே ப்ராசஸ். ஸோ லெக்சர் மெத்தடுங்கிறது டீச்சர் தான் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பேசிவாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இது ஒன் வே ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், லெக்சர் மெத்தட் கேன் டெவலப் நாலேஜ். ஸோ ஜென்ரலாகவே ஒரு லெக்சர் மெத்தடுங்கிறது நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஒன், டியூரிங் லெக்சர் மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேசிவ். ஸோ நம்மளுக்கு தெரியும் லெக்சர் மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஒன், லெக்சர் மெத்தட் கேன் டெவலப் ரீசனிங். ஸோ லெக்சர் மெத்தட் ரீசனிங்கை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே ஒரு ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரிலேட்டடான இந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் ரீசனிங்கை டெவலப் பண்ணும். லெக்சர் மெத்தடுங்கிறது ரீசனிங்கை டெவலப் பண்ணாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ கொடுத்த ஆப்ஷனில் எது நாட் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லெக்சர் மெத்தட் கேன் டெவலப் ரீசனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.